ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா சிலவர்ஸ் இன்னைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? முத்து இந்த மாதிரி மீனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. சம்பளம்லாம் இன்னும் கொடுக்கல, அது கேஷ் வந்தோடனே கொடுத்துட்றேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறமா மனசு தாங்காமல் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறா. சீதா அவங்க தம்பி எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கு. நான் எப்பவும் போல் எல்லா அக்ரிமெண்ட்டும் போல தானே நான் சைன் பண்ணேன். இவன் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எழுதி வாங்கிட்டாமா. நான் என்னம்மா பண்ணுவேன்? இப்படி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல முடியல, அதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. போயிட்டு சரி, நம்ம தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நீ இதை பற்றி பேசி ஏதாவது வழி ஏதாவது கிடைக்கதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சைன் போட்டு கொடுத்துருக்கீங்கம்மா, இதில் எதுவும் நம்மளால் பண்ண முடியாது, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் நீங்கள் பண்ணது இதுவாக போயிடுச்சு, எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரு மாமா தாண்டா ஃபோன் பண்ணேன், நான் என்னதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுறேன்னு, இன்னும் இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடு, என்னை மட்டும் சொல்வல்ல நீ அப்படின்னு சொல்கிற போது இவளுக்கு அழுக வந்துடுது. ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறோம். நான் மாமா கிட்டே வேறு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பொறுமையாக சொல்லலை, எல்லாம் சரியானவனே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த விஜயா, என்ன நீ சாப்பாடு எதுவுமே செய்யாமல் நீ மட்டும் சுத்த போயிட்டு எப்போ பாரு அங்கே இங்கே போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒரு கவலை, அதனால் என்ன கவலை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் வெளியே இருக்கவங்க சொல்லுவாங்களே, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதில் ஒரு ஆள் நீங்கள் தானே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறமா அவங்க மாமா வராங்க. இந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்காரன் தாம்மா காசை வந்தாமல் கொடுத்தேன், கிழிஞ்ச நோட்டு, நம்ம எடுத்து போய் கொடுத்தா நான் கொடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான். சரி ஒன்று நம்ம அவன் வழியில் தான் போகணுன்னு சொல்லிவிட்டு அந்த நோட்டில் கம் போட்டு ஒட்டி திருப்பி அவங்ககிட்ட எடுத்து போய் கொடுத்தேன். அவனும் கவனிக்காமல் வாங்கிக்கிட்டான். இதுதான் சரி, இப்படி தான் மாமா நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ பண்ணணும்னு சொல்கிறாரு? ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் பேசிகிட்ருக்காங்க. அந்த காசு கொடுத்தாங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா நீ இன்னும் காசு எடுத்துகிட்டு வரல, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், நீ எல்லோரும் மாதிரி தான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஐயா, இன்னும் காசு வரல ஐயா, நான் வந்த உடனே உங்களுக்கு முதல்ல எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணலான்னு வெளியே வந்தால் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. டெக்கரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணாங்களே அவங்க வராங்க. என்ன மீனா காசு கொடு மீனா, பிள்ளைக்கெல்லாம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா இன்னும் காசு வரலக்கா, வந்தோடனே நான் எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இதுதான் இன்றைக்கான எபிசோட். நான் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.